தேவனுக்கு மற்றும் உண்டாவதாக. இந்த அருமையான காலநிலைக்காய் பரிசுத்தமான ஒரு நாளுக்காய் தேவாதி தேவனை துதித்து சோதரித்து நாமத்தமை உயர்த்துவோமாக. கடந்த நாட்கள் பாதுகாப்பு தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிப்போமாக. கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஐயா நன்றியோடு சோதரிக்கிறாங்க. நன்றி தகப்பனே. ஐயா கடந்த வாரம் பாதுகாத்தீர். கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி ராஜா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காய் பரிசுத்தமான ஒரு நாளுக்காய் அப்பா நன்றியோடு துதிக்கிறேன் சோதரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீரே, வழிநடத்தினீரே, போஷித்தீரே, ஆதரித்தீரே, அன்பு செலுத்தினீரே. கோடா கொடி சோதரையா, கோடா கொடி சோதரை. ஐயா எங்களையும் எங்கள் சம மக்களையும் எங்கள் ஆண்டவரே கிராமத்தையும் நாட்டை பாதுகாத்திருக்காக நன்றி ஆண்டவர். இந்த வேளையில் ஆண்டவர் இந்த வாரத்தோடு இந்த வாரம் முடியும் தெய்வ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆலோசிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்தி ஆசிரிக்கிறார்கள். இந்த வேளையில் ஆண்டவர் இந்த ஆராதனையை தேவரே முற்றுமுடியை பொறுப்பு கொள்கிறார்கள். இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரத்தில் இருக்கிற ஆராதனை கீதங்கள் புஸ்தகத்தில் இருக்கிற 80வது பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். எல்லாரும் வந்து சொன்ன கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷ பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷ பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்று இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிட
இணையில்லா நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபப்பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபப்பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise God. Praise God. அதே ஆராதனை கீதங்கள் புஸ்தகத்தில் இருக்கிற 1121வது பாடலை பாடுவோம். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே. ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். Praise God. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
உன்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இதே பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 1386வது பாடலை பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். ஆமென். உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லையே, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன்னை இன்னும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை இன்னும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார்,
தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்றெடுத்த தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லோருமாய் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சி காலை வேளையில எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லோருமாய் நாங்கள் ஏகமாய் கர்த்தரை துதித்து ஏகமாய் நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போமா. ஆமென். இந்த வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த நாளிலே கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த 6ஆம் மாதத்தின் ஆமென் அரை ஆண்டு முடிக்கிற வரைக்கும் ஆண்டுடைய கரணமோடு கூட இருக்கிற இருந்த தயவுக்காக நம்ம எல்லாருமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. எல்லாருமாய் கர்த்தரை துதிப்போமா. இதுவரை நம்மை நடத்தினவர், இதுவரை நம்மை பாதுகாத்தவர், இதுவரை நம்மை அபிஷேகித்தவர், இதுவரை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்த நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, நம்முடைய நீதி உள்ள நியாயாதிபதி, நம்முடைய சர்வ வல்லவர், நம்முடைய சாவாமை உள்ள தேவாதி தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, உன்னதங்களில் வாசமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில எல்லாரும் ஏகமாய் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஆமென். இந்த ஆராதனை வேளையில அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாருமாய் உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். எல்லாருமாய் உற்சாகமாய் அப்பாவை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிமை மாற்றமை நிறைந்த நம்முடைய ராஜாதி ராஜா, இங்கே 2-3 பேராவது என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, நம்முடைய நீதி உள்ள நியாயாதிபதி இந்த கால வேளையில நமத்திலே கடந்து வரும்படித்தார், நம்மை ஆளுகை செய்து நம்மை அபிஷேகிக்கும்படித்தார். ஆண்டுடைய உன்னதமான தேவ கிருபை, உன்னதமான தேவ மகிமை நம்மை கடந்து வரும்படித்தார். எல்லாருமே ஏகமாய் ஆண்டவரை துதிப்போம். எல்லாருமே நம்ம ராஜாதி ராஜாவுக்கு இருக்கிற ஆமென் கோடான கோடி நாமங்களை சொல்லி ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஏகமாய் கர்த்தரை துதிப்போமா. அப்பாவுக்கு நன்றி ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, மகிமையின் மன்னவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதி உள்ள இந்த நியாயாதிபதியே உமக்கு நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு நன்றி ஆண்டவரே. ராமா கவால சந்தனமலமா நிதன வாகவால ஷமகவாலமரமா நிதிரிபில வாகரமா நந்துரிபில வாகரமா ஓஷமமரமா கமனந்தனவ துனமலவாகரமா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே, ஜீவனுள்ள எங்கள் ஜீவாதிபதி ஆண்டவரே, எங்கள் சத்தங்களை கேட்கிறவர், எங்கள் ஆராதனைகளை பிரியப்படுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்ய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நீ செய்ய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, கோடி கோடி நன்றிகளே, நன்றி பலே நன்றி பலே, நல்லவரே உமக்கு
உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா நானும் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி எல்லோரும் சொல்லுவோம் அமே ஹல்லேலூயா கோடி கோடி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 வலி நன்றி வலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஹல்லேலூயா ஷமனந்தரப கரகரபனபனப ஷபரபனதுருவின பங்கரபன ஷனமந்தர கமனந்தரப நிகிரிவின பங்கரப ஷபரபனந்தரப ஹல்லேலூயா ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறது அச்சா அப்பா இந்த காலை வேளையில் என் தேவனை வெளியேற பெற்ற அபிஷேக வல்லமை எங்கள் மத்திலே அசைவாடுகளோட தயவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவர் இந்த வல்லமையினால் இந்த அபிஷேகத்தினால் எங்களை விடைக்கட்டுகளோட தயவுக்காக முகங்களை முகிரிக்கிற அபிஷேகம் கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் மகிமை உள்ள இந்த அபிஷேக கரமாண்டவரை எங்களை இந்த காலை வேளையில ஆளுக செய்கிற தயவுக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு அச்சா அபிஷேக வல்லமையா முகங்கள் எல்லாம் முடிக்கப்படுகிறது அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வெளியேற பெற்ற கல்வாரி ரத்தத்தினாலே எங்கள் வேலையை அடைத்து பாதுகாக்கிறவர் வல்லமையினால் விட்டை கட்டுகிற தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறீர் அச்சா இந்த வஸ்திரத்தின் தொங்கலில் ஆலயத்தை நிரப்புகிறபடினாலே அச்சா இந்த மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்புகிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசமா இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நீதி உள்ள எங்கள் நியாயாதிபதியே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சர்வ சிருஷ்டிகளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே கத்தாதி கத்தாவே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே அபிஷேகத்தின் ஆவி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise God எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே எத்தனை எத்தனை குறைகள் எந்த வாழ்விலே அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்து போனீரே உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே தினம் ஆடி பாடி நடனமாடுவே ஆராதித்து துதித்து பாடுவே தினம் ஆடி பாடி நடனமாடுவே முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே காட்டு புஷ்பத்துக்குள் மலர் நீரே முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே காட்டு புஷ்பத்துக்குள் மலர் நீரே வாடி வளர்ந்த வாழ்வில் ஜீவன் தந்தீரே வாடி வளர்ந்த வாழ்வில் ஜீவன் தந்தீரே வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே தினம் ஆடி பாடி நடனமாடுவே உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே தினம் ஆடி பாடி நடனமாடுவே
முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள்ளே மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள்ளே மலர் நீரே. சமகமலமரம ரமகமதுரம கரம சந்தரமகமன துருவிலமகரம நிகிரிவிலமகரம சதமந்துவிலமகரம துருவிலமகரம. விடுதலையின் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். விடுதலையின் பிரசன்னத்தின் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். மகிமை உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உள்ள எங்கள் நியாயாதிபதியே நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சாவாமை உள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். மகிமையின் ராஜாதி ராஜாவே இந்த கால வேளையில எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, நம்முடைய அபிஷேக வல்லமையினாலே விலையேற பெற்ற ஆண்டவரே, பராக்கிரமுள்ள மகிமை உள்ள பிரசனத்தினாலே எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை விசேஷித்த தயவுள்ள தேவ கிருபை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் புதிதாக்கி கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உன்னதமான எங்கள் ராஜாதி ராஜாவே, என்றும் என்றும் என்று மாறான எங்கள் அன்பின் ஆவியானவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, சாவாமை உள்ளவரே, ஜீவனுக்கு அதிபதியே. ஹல்லேலூயா. உஷவகமனந்த ரபதுனமன திகரமலவா சந்தரமகர தரவன துருவிலமகரம. ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. பரிசுத்தரே நாங்களுமே துதிக்கிறோம். பரலோகத்தின் ஆவியானவரே ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சுவாசமுள்ள ஜீவனெல்லாம் உம்மை துதித்திடுமே. சுவாசமுள்ள ஜீவனெல்லாம் உம்மை துதித்திடுமே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. சமன கரவன துருவிலமந்தர மனந்துருவிலமந்தர மனம சமன கரவன துருவிலமனம சமன மந்தர மனம. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே தாசி
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலைக்காக பரிசுத்தமான மன மகிழ்ச்சி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து துதிக்கும்படியா ஆராதிக்கும்படியா கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி. மீதியான வேளையில் சத்திய வார்த்தைகளை கேட்கவிருக்கிற வேளையில் அந்த வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும். மீதியான வேலை முழுவதும் ஆவியானுடைய பிரசனத்தின் மகிமையின் கரம் எங்களை ஆளுகை செய்து அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் யூடியூப் மூலமாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களெல்லாம் கடந்து போயிற்று. நாம் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க முடியவில்லை. இருந்தாலும் இருக்கிற இல்லங்களிலே நீங்கள் தேவனை துதித்து ஆராதிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறார். எனவே ஒருவரும் மறந்து வேண்டாம். காலை நேரத்திலே அதிகாலை வேலை தேவனை துதிப்பதிலே நீங்கள் அவர் முதலிட்டு கொடுக்கிறானால் ஆஸ்வதிப்பார். எனவே எப்பொழுதும் நாம் அவனை மறந்து போகக்கூடாது. நேரத்தை நாம் விடக்கூடாது. ஓய்வு நாள் என்று சொன்னால் அதிகாலையிலே எப்பொழுதும் வருகிற நேரத்தை நாம் கடைபிடித்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அவர் அந்த நாளை எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் நாளை எதிர்பார்க்கிறார். எனவே நாளை நீங்கள் போல செயல்பட வேண்டாம். எப்படி நாம் ஆராதிக்க வருவோம் அதே போல அந்த ஆளுநர் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள தேவன் கிருபை செய்வார். எனவே உங்கள் யாவரையும் இந்த வேலையிலே இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் மிக கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாட்கள் கடந்து போகிறது. வேலை இல்லை, வருமானம் இல்லை. இதே நீடித்தால் வாழ்வதற்கு ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையும் வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. தேவன் சந்திக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே நாம் அநேகர் வீட்டு வாடகை கட்ட வேண்டும், பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் எப்படி சந்திப்பது தெரியாமல் நாம் வேதனைப்படுவோம். அதிகமாக ஜெபிக்கிறேன். இப்போ இந்த வைரஸ் நம்முடைய நாட்டை விட்டு தேசத்தை விட்டு கிராமம் கடந்து போகிறது ஜெபிச்சுட்டு சீக்கிரத்தை கடந்து போகும் விசுவாசமாக இருக்கு. எனவே இந்த நாள் இப்படி இருக்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? கம்பெனி முடியாச்சு, வேலைகள் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? யாருமே நம்ம நடத்த போகிறார், யார் நம்ம கை தூக்க போறார், யாருமே நமக்கு வேண்டிய உதவி செய்ய போறாங்க. இப்படி எல்லாம் பல சிந்தனைகளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேக கவலைகள் நம்மை சூழ்ந்து கொள்வது, போராட்டங்கள் அதிகரிக்கிறது, தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆனால் அப்ப இயேசு சொல்றாரு, யோவான் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். யோவான் 10, 12, 12 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 11 வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. மேய்ப்பன் சொன்னால் இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக மேய்ச்சலை கொண்டு சேர்த்து அதுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன். நம்ம கிராமத்தில் பார்க்கிறோம், ஆடுகளை மேய்க்கிறவர்கள் சரியாக அந்த மாடுகளை அழைத்து கொண்டு சென்று அதை வைத்து சரியான தண்ணீர் அதுக்கு காட்டி கொண்டு வந்து வீட்டு சேர்ப்பாங்க. ஒரு சாதாரண மேய்ப்பனுடைய வேலை தான். ஆனால் நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன், நம்முடைய கதை இயேசு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. இதுதான் தாவீது அரசன் அன்றைக்கு சொன்னார். சங்கீதம் 23 கர்த்தர் இருக்கிறார், நான் தாட்சி கர்த்தர் மேய்ப்பா இருக்கிறியா, நான் தாட்சி அடைகிறேன். அப்படின்னா என்ன?
கர்த்தருக்கு ஒரு குறைவில்லாம நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை கஷ்டம் வந்தாலும், வறுமை வந்தாலும், தடை வந்தாலும், பஞ்சம் வந்தாலும் எனக்கு ஒரு குறைவில்லை. காரணம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா. இது நமக்கு வேணும். கர்த்தர் மேய்ப்பர். நான் தாட்சி அடை, நான் எனக்கு ஒரு குறைவில்லைன்னு சொல்றாரு. இல்லை சொன்னீங்கன்னா அவர் எனக்கு புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் இருக்கிறாரு, தண்ணீர் எனக்கு கொடுக்கிறாரு, என்னை பார்த்து சொல்றாரு. ஒரு அரசனா இருந்தவர் ஆனால் எடுத்துக்கிறார். கர்த்தர் தான் என்னை நினைக்கிறவர், யாரும் கிடையாது. சில நம்ம நினைக்கிறோம், நமக்கு யாராவது யார்கிட்ட போனா நீங்க ஒரு நாள் பொழுது போகுமா, பிள்ளைகளுக்கு பசி ஆகிற பத்தாது செய்வாங்க சொல்லி யோசிக்கிறோம். ஒரு சிலர் செய்ய முடியும், எப்போதுமே செய்ய முடியும் அவரால். ஆனால் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நடத்தி நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. அவரே சொல்லிட்டார், நானே நல்ல மேய்ப்பன். அது மேய்ப்பன் அவர்தான் இந்த பூமியிலே தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா. உயிரையே கொடுத்தான். என் ஆடுகள் நல்லா இருக்கணும், என் ஆடுகள் பரிசுத்தமா இருக்கணும், என் ஆடுகள் மகிழ்ச்சியா இருக்கணும், என் ஆடு சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படாமல் இருக்கணும் என்றுதான் அவர் தெளிவாக சொல்கிறார். ஆடுகள் ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லி. எனவே அவர் எப்பொழுதுமே நம்மை கொடுத்து கவலை உள்ளவர், நம்மை அக்கறை உள்ளவர், பார்த்துட்டு இருக்கிறவர். அந்த மத்திய ஆராதிகாரத்தில் சொல்றார், உங்களுக்கு என்ன தேவை என்று பரவதா அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு என்ன வேணும் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஆகாயத்து பறவையை பாருங்க, ஏதாவது வேலை செய்து அடக்கிற இல்லை, அதே மழை கொடுக்கிறார் என்று சொன்னார். அதை விட நீங்க விஷயம் சொல்லலாம். எனவே ஒன்றும் கவலைப்படாதீர்கள். எல்லாரும் அப்படி சொல்லுங்க. நமக்கு இன்னைக்கு என்ன வேணும்னா அவருக்கு தெரியும். நான் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற பொழுது, அவரை தாழ்ந்திருக்கிற போது, அவரை நாம் அண்டி கொள்கிற போது, அந்தந்த நாளுடைய சந்திக்க நல்லையா என்ன சொன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது விவசாயம் ஒன்றும் கவலைப்படாத, உன் மரம்தான் தலைமுறை சொல்றார். எனவே இதனாலே நமக்கு அந்த கவலை இருக்கிறது. தேவன் சொல்ற நான் தான் நல்ல வைப்பேன், நீ கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே பாருங்க 26 வசனம் 26 வசனம் 10:26. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளால் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவருக்கு பின்னாடி போகணும், அவர் சத்தம் செவி கொடுக்கணும், அவர் சொல்றது கீழ்ப்படிக்கணும். அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, என் ஆடு எனக்கு கீழ்ப்படுகிறது, நான் அவர்களை மேய்ப்பேன் என்று தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டமான காலத்தில் இருக்கிறோம். இந்த வைரஸ் என்ற கொடிய அந்த வியாதி எல்லா பிள்ளைகளையும் தாக்குகிறது, உயிரை பறித்து கொண்டு போகிறது. இவெல்லாம் நினைச்சு வேதனையா இருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நினைச்சு வேதனையா இருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் 15 நாள் 14 நாள் தனித்திருக்கிறார்கள், குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை வேதனை. ஆனால் அவர் சொல்லிய கருத்து செவிப்படுத்தால் கீழ்ப்படுத்தால் நாம் மேய்ப்பனாக சொல்றார். அல்லேலூயா. எனவே அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் தான் மேய்ப்பர். அது 16:13 அல்லேலூயா. ஓ சோதம் சோதம். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். வரப்போகிற காரியம் அறிவிப்பார். சகல சத்தியத்தை நடத்துவார். இப்படி போல் மகனே, இப்படி போல் மகளே, இதை செய்ய மகனே, செய்யாத மகளே, இதுல துன்பம் முறையில நன்மை வரும் என்று சத்தியத்துடன் செல்றார். அவரை அண்டிக் கொண்டால்
அவர் பார்க்க காத்திருந்தார். அவர் நோக்கி பார்த்தார், என் மகனே, என் மகளே, இந்த வழியா போ, இது போகாது, இதுல தடை இருக்கிறது, இதுல கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி சத்தியத்திற்கு வழிநடத்துகிறவர். ஆனால் சகல சத்தியத்தையும் அழியணும். சத்தியத்தை சத்தியங்களை விடுதலை, சத்தியத்தை படிக்கும் விடுதலையா விடுதலை. நமக்கு இருக்கிற கஷ்டத்தில் ஒரு விடுதலை கிடைக்கிறேன். விடுதலையே இல்லையே, எனக்கு யார் விடுதலை கொடுக்க முடியும்? இன்னைக்கு பார்க்கிறோம், எவ்வளோ பேரு பணம் கட்ட முடியலையா, தன்னையே ஜீவனை கெடுத்து கொண்டு போறாங்க. நம்ம ஆண்டவர் ஜீவனை நம்முடைய ஜீவனுக்கு அவர் ஜீவன் கொடுத்தவர். என் மகனே, என் மகளே, என்னையே மறைக்க கூடாது, உனக்காக நான் மறைத்து வந்திருக்கேன், எனவே நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, உன் பிரச்சனை தீரும், உன் வியாபாரம் தீரும் என்று சொல்லி தனக்காக நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இது அறியாதனால அநேக மக்கள் வேதனைப்பட்டு தன் ஜீவனை மாய்த்து கொண்டு போறாங்க. எப்படி நடத்த முடியும்? எப்படி இந்த கண் அடைக்க முடியும்? வாங்கி வாங்கி சாப்பிட்டு கடன் ஆகி போச்சு என்று சொல்லி அதை கொடுக்க முடியாமல் அவர்கள் தன்னை ஜீவனை கெடுத்து கொண்டு போறார்கள். குடும்பம் கெட்டு போகிறது. ஆனா அவன் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாகும். வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்க, வேதத்தை வாசிக்கிட்டே தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எப்பேற்பட்ட கடனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், யாரும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பாரமான சுமையா இருக்கட்டும், அவர் சுமப்பார். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியங்களை விடுதலை, எப்பேற்பட்ட கஷ்ட விடுதலை கொடுப்பார். இனிமே சொல்றாரு, நான் தான் நல்ல மேய்ப்பேன், உங்களை நான் மேய்க்க வந்தேன், உங்களை விடுவிக்க வந்தேன், உங்களை காக்க வந்தேன், உங்களை பாதுகாக்க வந்தேன். என் மகனே, என் மகளே, என் சொல்ல கீழ்ப்படிவாயா, வார்த்தை கேட்பாயா என்று சொல்லி தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அது எபிரேயர் 13 வாசிப்போம். எபிரேயர் 13:20 13:20 வாசிப்போம். அல்லேலூயா. எபிரேயர் 13:20. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானவர்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்படுத்தினவர்களாக ஆக்குவாராக. அல்லேலூயா. நம்ம நடத்துகிறவரையா, அவர் ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்தவரையா, வியாதி, தலைவீனம், சோர்வு, பிரச்சனை, போராட்டத்தை எல்லாம் நம்மகிட்ட அகற்றி நம்ம கழுவி எடுத்து, மகனே, மகனே, நீ நன்றாக இருக்கணும், நீ கவலைப்படாத இருக்கணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன். நான் மேம்படா இருக்கிறேன், உன்னை பாதுகாக்க வந்தேன், உன்னை பாவத்தை தூக்கெடுக்க வந்தேன், உன்னை சாபத்தை வெளியாக்க வந்தேன் என்று பிரதான நிபுணர் சொல்கிறாரே. இன்னும் சோர்ந்து போயிருக்கிறோமா? ஐயா, என் பசு போக்க யாரால முடியும்? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாரால முடியும்? ஐயா இயேசு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நானே நல்ல மேய்ப்பன். ஒரு சங்கீதம் தெளிவா சொன்னாரு, எனக்கு ஒரு குறைவில்லை, கர்த்தர் மேய்ப்பன், நான் தாட்சி அடைய, நான் தாழ்ந்து கொண்டு கிடையாது என்று சொல்றார். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் நம்பி இருப்போமா? கர்த்தர் பெரியவரார், பிரதான மேய்ப்பனா இருக்கிறார். 1 பேதுரு 5:4 வாசிக்கிற போது, 1 பேதுரு 5:4 வாசிக்கிற போது சொன்னார் பாருங்க. 1 பேதுரு 5:4 வாசிக்கிறோம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரதான மேய்ப்பர் போது வாழாத கிரீடம், அவர் சொல்ல கீழ்ப்படிந்தார். அவர் அற்புதம், வாழாத கிரீடம், தலையில ஜொலிக்க போறது, அந்த கிரீடத்தை அவனுக்கு போட போறான். அப்படிப்பட்ட மேய்ப்பன் அங்க இருக்கிறான். இதுதான் சில வேளை நம்மளை யாரு பாதுகாப்பாங்க, அவருக்கு போனா கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து போறாங்க. அவர் பிதாவிடத்துல
சொல்ற வேலையில அவர் சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற போது பேதுரு அவரை மறுதலித்தான், மறுபடியும் பழைய நிலைக்கு போயிட்டார். பேதுருவை பிடிச்சிட்டார். அப்ப இவரு கூட இயேசு கூட இல்லை எனக்கு தெரியாது சொல்லி மறுதலிச்சிட்டார். அதோட வரல, திருப்பி என்ன பண்ணிட்டாரு, பழைய வேலைக்கு போயிடலாம், மீன் பிடிச்ச வேலைக்கு போயிடலாம், ஏசாருக்கு போயிட்டாரு. இன்னும் நம்ம வேலை என்ன இருக்குது, நம்ம யாரு நம்ம போஷிக்க போறாங்க, அவரு மறுச்சு அடக்கம் பண்ணிட்டாரு போயிட்டாரு, நமக்கு ஒண்ணு வேலை கிடையாது, பழைய வேலைக்கு போற கிளம்பலாம். எவ்வளோ போதனை கொடுத்தார் இயேசுநாதர், மூத்த அப்போஸ்தலன். ஆனா ஆண்டவர் வர பேதுரு உடல மறுதலித்து போனாலும் உண்மையான உடல வராது. எதுல அப்பா வாசிப்போம், யோவான் 22 அதிகாரம், யோவான் 21 15 வாசிக்கலாம். யோவான் 20 15. அல்லேலூயா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அதாவது அவர் அன்பாக கேட்டார், இவர் என்ன சொல்றாரு, நான் நேசிக்கிறேன். பேதுரு பாருங்க, படல போயிட்டு கேட்கிறார், நேசி யாருக்கு நேர்மையா விட்டு இல்ல எப்பா, யாருக்கு நேர்மையா அன்பாக மறுபடியும் சொல்றார். போனான் ரெண்டாவது, ஆமென். மறுபடியும் நாடு நேர்மையா அவருக்கு அந்த பார் தனியை விட்டு நம்மள கூட இருக்கிறார். அதனால இந்த பேதுரு கேட்கிறது, எப்ப யாரு நேர்மையா நேசிக்கிறேன், அன்பு நேசம் ஒரு பெரிய வார்த்தை, நேசம் நேசிக்கிறேன். அதோட இல்ல, மறுபடியும் தட்டாம இருந்தார். வாசிங்க. இன்னைக்கு லாக்டவுன்ல இருக்கிறோம், ஆலயத்துல ஆராதனை இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. அதனால பழையபடியே யோசிக்க கூடாது, ஐயா அம்மா யோசிக்க கூடாது, விட்டுல அவர்கள் கையில பெரிய ஒரு பொக்கிஷத்தை வளர்த்து கொடுத்திருக்காரு. அதை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை தியானிக்கணும். பேதுருக்கு கொடுத்த ஒரு பெரிய வேலை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னது ஆத்மாவிலே. பிரசங்கிற போது 3000 ஆச்சரியப்பட்டாங்க, அது 5 ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷங்களோட பெரிய பரிசார சொல்லி தைரியமான ஒரு அப்போஸ்தலன். விடல, நீ ஊழியர் செய்வாயா, மாற்றிய சொல்வாயா என்று கன்ஃபார்ம் பண்ணார். 3 முறை கேட்டார். எப்படி 3 பேர் மறந்துட்டாரோ கன்ஃபார்ம் பண்றாரு, எப்ப என் மறந்து பரவாயில்ல. ஆனா இங்க நாம கேட்கிறேன், யாருக்கு நினைப்பாயா நினைச்சிட்டாரு. அவர் மறுபடியும் மீன் பிடிக்க போறோம், ஏசுநாதர் விட்டு போயிட்டாரு, அவரை நம்ம எங்க போய் தேடுறது, நமக்கு யார் கூட இருக்க போறது அப்படின்னு நினைச்சுட்டு பேச போறாரு. நம்மளுடைய இப்படிதான் இருக்கிறாங்க, ஆணையெல்லாம் திறந்து வரவைக்க முடியல, ஆளுக்கு இங்க போறது அது அப்படியே, அதாவது ஒரு குளிர்ந்த நிலையில போயிட்டு இருக்கிறார். நம்ம கொடுத்த பெரிய வேலை, என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, நான் கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை, அந்த வேத வார்த்தைகளை, வார்த்தைகளை நீங்கள் செயல்படுகிறீர்களா கேட்கிறார். செயல்படுகிறீங்களா? கீழ்படிக்கிற என் ஆடு செயல்படுத்தும், எனக்கு கீழ்படிக்கும், எனக்கு பின்னாடி வரும், என்னை அறிந்து கொண்டு முதல் சொல்றார். எனவே இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், லாக்டவுன்ல இவ்வளவு நாள் ஆச்சு, இப்போ ஆலயம் தங்கள் இருந்தாலும் கூட எதிர்ப்பு அது மாதிரி இருக்கலாம். ஒரு நாளாக அப்படி இருந்துட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கையில கொடுத்த வார்த்தைக்கு, அதாவது வார்த்தையின அந்த வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும்.
என் ஆடின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் பின்னே வருகிறது. நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தைக்கு இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற போது, செவி கொடுக்கிற போது அவன் கீழ்படி நடத்தும். எனவே நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டு விட்டு இல்லைங்க, நல்லா தெளிவா இருந்தாலும் இப்படிப்பட்ட கொடுமையான காலம் வந்தாலும் கூட வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, யாரும் பதிவு செய்யவில்லையா, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மேய்ப்பர், கர்த்தர் மேய்ப்பர் தாட்சி அடையே, அவர் புல்லுலத்தில் மேய்க்க வைக்கிறாரு, என்னை தண்ணீர் கொடுக்கிறாரு, என்னை வழிநடத்துகிறாரு, என்னை பாதுகாக்கிறாரு, எனக்கு ஒரு குறைவில்லை. தைரியமாய் சொல்கிற போது அதை கேட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய நிலைமையில் வந்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீதத்தில், ஆண்டவரே நான் எங்கேயா போவேன், பாதாளத்துக்கு போய் அப்புறம் அங்கேயே இருக்கிறேன், பானமட்டம் அங்கே இருக்கிறேன், எங்கே போவேன்? அதனால நான் வீட்டில் இருந்தாலும் வெளியே போனாலும் கூட இருக்கிற ஆண்டவர். பசியா இருக்கணும் அது காண்கிறான், பட்னியாக காண்கிறான். எனவே கவலைப்படாதபடி தைரியமாக நீங்க இந்த வார்த்தை செவி கொடுத்து இப்படிங்கிற போது எனக்கு ஒரு குறைவில்லையா, என்ன தெரியுமா? கர்த்தர் மேய்ப்பர், நான் தாட்சி அடைய மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர். தாட்சி இல்லாமல், என்ன வருத்தம் இல்லாமல், பசி இல்லாமல், பற்றி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் என்னை பாதுகாக்கிறே நம்ம நேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமா சொல்லும் போது ஒரு குறைவில்லாமல் காப்பார். இம்மட்டும் காத்தியமானவே இனி வினேசம் கூட இருக்கிற அப்படின்னாலே கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இனிமேல் நல்லா இருக்கு, விசுவாசத்தோடு இருக்க. இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்ல விசுவாசத்தோடு இருக்க. எனவே இன்றைக்கு நாளிலே நாம் இந்த வாரம் ஒரு தெளிவான வார்த்தைக்குள்ளாய் பேசி வாசித்து தியானித்து நாம் நேர் சொன்னால், நானே நல்ல வைப்பன், பிரதான வைப்பன், உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், கவலைப்படாதே என்று சொல்லி சொன்ன வார்த்தையின்படி நம்மை பாதுகாக்கிற வைப்பரை ஒரு வார்த்தை கொடுத்து கீழ்ப்படிந்து அவரை நம்பி போவானால் இந்த வாரம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல், தாட்சி இல்லாமல் பயனடைத்த வல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் காத்திருப்போம், ஒரு செவி கொடுப்போம், பார்த்து கீழ்ப்படிப்போம், வேதத்தை பார்த்து தியானம் செய்வோம், பார்த்து ஜபிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாரம் குறைவில்லாமல் பயனடைத்துவார் என்பதை சந்தேகமில்லை. நான்கு சொல்லிவராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வச்சோம். கர்த்தர் நம்மோடு கூட இணைப்பட்ட சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மேய்ப்பனானவர் தங்கள் ஆடுகளுக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனானவர் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறவராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனானவர் நம்மை அன்பாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனானவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த கால வேளையில நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த காரியத்தை குறித்தோ நாம கவலைப்படாதபடி, நாம் துக்கப்படாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய பிரகாரங்களே மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் கால வேளையில இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படியா, ஆராதிக்கும்படியா, மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக, ஆண்டவரே உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் அபிஷேக வல்லமையிலே ராஜா நீர் மகிமைப்பட்டீர், உமக்கு நன்றி. ஆண்டவரே அபிஷேகத்திலே ராஜா என்னை நிலைத்திருக்கிறபடியா உதவி செய்வதே நன்றி ராஜா. இந்த நாளிலுமாய் கூட எங்கள் திருச்சபை எல்லா குடும்பங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை எங்கள் தேவனாவே கர்த்தர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர், தலைவி, வாலிபர் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், ஆறுபுற குழந்தைகளை கர்த்தர் பேராக என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொருடைய வாரங்களை மாற்றுவீராக, கவலைகளை மாற்றுவீராக, கண்ணீர்களை மாற்றுவீராக, எண்ணங்களை இயக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக.
செலுத்துகிற ராஜா. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட ராஜா ஒரு குடும்பத்திலும் ஒரு நன்மைகள் குறைபடாதபடிக்கு மகிமையின் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை என் தேவனை சந்திக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறபடியாலே ஒரு நன்மையை குறைபடாதபடி ராஜா எங்களை குடும்ப இடங்களில் நேர்த்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்துகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அன்றாட அப்பம் தண்ணீர் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை மகிமையை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவீராக. அதிசயமான கிரியைகளை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் விளக்கப்படுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விலையேற பெற்ற அபிஷேக வல்லமை உங்களுடைய தேவ கிருபை ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுக செய்கின்ற ராஜா. எந்தெந்த தேவைகளோடு பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொரு நாளிலும் அந்தந்த தேவைகளை என் தேவனை சந்திப்பீராக ராஜா. எல்லா குறைவுகளும் உங்கள் நாமத்தினாலே நிறைவாக்கப்படுவதாக. அதிசயமான கரத்தை பிள்ளைகளுக்காய் கர்த்தர் நீட்டும்படிக்காய், அதிசயங்களை கர்த்தர் காணப்படும்படிக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா தடைகள் உங்கள் நாமத்தை உடைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறாங்க. எல்லா தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்ட சத்திய வார்த்தைப்படி எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் காத்துக் கொள்கிற தயவுக்காக நன்றி ராஜா. இந்த சத்திய வார்த்தைகளை ஆமென் எல்லாருமாய் கேட்டு விசுவாசித்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அப்பா இந்த வேளையிலுமாய் கூட உலக நாடுகளுக்காய் நாங்கள் வாரத்தோடு செபிக்கிறோம். உலகத்திலே காணப்படுகிற எல்லா நாடுகளிலே காணப்படுகிற இந்த வைரஸின் கிரியைகள் முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. மகிமையின் ஆண்டவர் முற்றிலுமாய் எல்லா உலக நாடுகளையும் கர்த்தர் விடுவித்து வைரஸிலிருந்து விடுதலை கொடுத்து நடத்துகிற தயவுக்காக நன்றி. உலக நாடுகளை பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உலக நாடுகளே அநேக நாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆகிற எல்லா நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பாதுகாப்பீராக. யாருக்கும் எந்த வைரஸின் தொற்று ஒருவரை தொடக்கூடாது. இதுவரை காத்தீரே நன்றி. இனிமேலுமாய் காத்துக்கொள்ள போகிற தயவுக்காக கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. சந்தரமா கமாலமா கர்த்தருடைய வெளியேற பெற்ற வல்லமட ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்துக்கு நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். எங்கள் இந்தியாவை ஆண்டவர் ஆசீர்வதியும், இந்தியாவை பாதுகாரும். எங்கள் இந்தியாவுக்காய் மனம் நிறகுறாச்சா. இந்திய தேசத்திலே எந்தெந்த மாநிலங்களில் வைரஸ்கள் அதிகமாய் காணப்படுகிறதோ அந்த மாநிலங்களிலே கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் இறங்கி வருவதால் ரத்தமே அன்றி வார்த்தையே அன்றி எங்களை விடுவிக்க ஒருவராலும் கூடாது ஆண்டவரே, முடியாத ராஜா. எல்லாரையும் கர்த்தர் விடுவித்து எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்ளுகிற தயவுக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பா. தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யட்டும். எல்லா மாவட்டங்களையும் ஆளுக செய்யட்டும். எல்லா வீட்டுகளையும் வாதங்களை விடுதலை கொடுத்து ஆண்டவரை இந்த வாதைகளும் ஆண்டவரை தேசங்களை ஆளுக செய்யாதபடி விடுவித்து காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்கள் இந்திய தேசத்தில் ஆளுக செய்கிற எங்கள் பாரத பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஜனாதிபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கவர்னருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்காக நான் செபிக்கிறேன். எல்லாருமே ரத்தம் வாய்வதாக, ஒருவருக்கும் எந்த தொற்று வராதபடி எல்லா பிரதான ஆண்டவரை ராஜாக்களுக்காக ஜோமன சொல்லிருக்கிறீங்க ராஜா. அந்த பாரத்தோடு நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் பாதுகாருங்க. தேசத்தை நடத்த வேண்டிய விசேஷ உரிமைகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தமிழகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மாவட்டங்களே இயேசுவின் ரத்தம் பாய்வதாக. எல்லா மாவட்ட எல்லைகளிலும் கர்த்தருடைய ரத்தம் பாய்வதாக. கர்த்தர் பூர்ணமான விடுதலை கொடுத்து எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தமிழ்நாட்டை கர்த்தர் பாதுகாக்கும் ஆண்டவரே. தமிழ்நாட்டில் எங்கள் வல்லமை இறக்கட்டும் ஆண்டவரே. வல்லமை இறக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மாவட்டங்களையும் பாதுகாரும். விசேஷித்த வண்ணமாக இப்பொழுது முழுமையான லாக்டவுன் போடப்பட்டிருக்கிற சென்னை மாநகரத்துக்கு ஜெபிக்கிறதாச்சா. திருவள்ளூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது புதிதாக தொற்று ஏற்பட்டிருக்கிற மதுரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் பாய்ந்து எல்லா தொற்றுகள் உங்கள் நாமத்தினாலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. கொரோனா வைரஸ் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் காரணமுள்ள நாமத்தினாலே அது முற்றிலும் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்து எங்கள் எல்லா மாவட்டத்தின் எல்லைகளிலும்
ரத்தத்தை தெளித்து பாதுகாரும். விசேஷ வண்ணமாக எங்கள் சென்னை மாநகரத்துக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சென்னை மாநகரத்தில் இயேசுவின் ரத்தம் இறங்குவதாக 200 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மண்டலங்களிலும் கர்த்தருடைய ரத்தம் பாய்வதாக ஆண்டவரே. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே ராயபுரம் மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம், கோடம்பாக்கம் மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம், தண்டையார்பேட்டை மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம், தேனாம்பேட்டை மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம், திருவிக்காநகர் மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம். எந்தெந்த மண்டலங்களில் அதிகமான வைரஸ்கள் காணப்படுகிறதோ அந்த இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நிறைய பெற்ற ரத்தம் பாய்வதாக. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறேன். ஒன்றுகளை சேதப்படுத்தாத சத்திய வார்த்தைப்படியாக கர்த்தர் எல்லா மண்டலங்களையும் உங்க ரத்தத்தினால வைத்து கர்த்தர் விடுவித்து ராஜா. வைரஸ் தொற்றுகள் ஒருவரை தொடாதபடி கர்த்தரை காத்துக் கொள்ளுகிற தயவுக்காக நன்றி. எல்லா பிள்ளைகளை பாதுகாரும். மருத்துவமனைகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்க நாமத்தினாலே விடுதலை செய்வீராக. உலகத்தில் அதிவேகமாய் பரவி கொண்டு வருகிற வைரஸ் நிமித்தமாக இருக்கிற மரணங்கள் முற்றிலும் மாற்றப்படுவதாக. எங்கள் இந்திய தேசத்தில், எங்கள் தமிழகத்தில், சென்னை மாநகரத்தில் காணப்படுகிற மரணங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அது முற்றிலும் குறைந்து போவதாக ராஜா. முற்றிலும் ஒரு மரணம் இல்லாதபடி கர்த்தர் கட்டளை கொடுப்பீராக ராஜா. இம்மட்டு வராதே நீர் சபா இம்மட்டு வராதே நீர் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்து ஆண்டவரே அந்த வைரஸிலிருந்து விடுவிக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தமிழகத்தை ஆளுகை செய்கிற எங்கள் முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு எம்பிக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சட்டசபைக்கு உட்பட்ட எல்லா அதிகார உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் விசேஷ வல்லமாய் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருமே உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ராஜா. எல்லாரும் விசேஷ கிருபையோடு கூட நாட்டை ஆளுகை செய்வதற்கு வேண்டிய விசேஷித்த கிருபையின் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறாங்க ராஜா. எங்கள் தமிழகத்தை ஆளுகை செய்ய எல்லாருக்கும் கரம் இறங்கி வருவதாக. பொதுமக்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே செயலாட்சி வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா மருத்துவர்களுக்காக, ஆண்டவரே செவிலியர்களுக்காக, காவல்துறை பணியாளர்களுக்காக, ஆண்டவரே சுகாதாரத்துறை பணியாளர்களுக்காக, சமூக நலத்துறை பணியாளர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருமே ரத்தம் இறங்குவதாக ராஜா. பொது பணியில இருக்கிற எல்லாரையும் ஒருவர் மீது கூட தொற்று கடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, அப்பாவுடைய நாமத்தினால் எல்லாரையும் பாதுகாருங்க. கர்த்தர் விசேஷ விடுதலை கொடுத்து ராஜா. இனி ஒரு நாள் மரணங்கள் காணப்படாதபடி விடுவிக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உலகமெங்கிலும் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காய், சகோதரிகளுக்காய், எல்லா மிஷனரிகளுக்காய், ஆண்டவரே சுவிசேஷங்களுக்காய் எந்தெந்த விதங்களில் ஊழியர்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாரும் நீங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. எல்லோரையும் கர்த்தர் பாதுகாரு ராஜா. எல்லோரையும் கர்த்தர் நன்மை நாம் இடைக்கட்டி ஆசியை மதிப்பீராக. எல்லா ஊழியர்களுடைய தேவைகளை சந்தி. நீ ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வம் அல்லவா. எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். கடந்த வாரத்தில் நாங்கள் செபித்த அநேக ஊழியர்களுக்கு விடுதலையை கொடுத்து படுக்கையை மாற்றுவீரே மக்கள் நன்றி ஆண்டவரே. இனி ஒரு கால ஒரு ஊழியர்கள் தொற்று தொடரவே கூடாது. உழைந்த குடும்பங்களை தொடாதபடி வைத்து அந்த காத்துக்கொள்ள போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மடிப்பாக்கம் பகுதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மடிப்பாக்கம் முழுவதும் கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். ஒரு பிள்ளைகளையும் தொற்று தொடாதபடி கர்த்தர் பாதுகாரும். எல்லா இடங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா வீடுகளிலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மடிப்பாக்கத்தை ஆசீர்வதிராஜா. இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே இப்படி சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே யூடியூப் மூலமாக சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மீதும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ராஜா. எல்லாரையும் பாதுகாக்கிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், ஆசீர்வதிக்கிற ரத்தம், நடத்துகிற ரத்தம் ஆண்டவரே. ரத்தம் எல்லாரையும் பாதுகாத்து விடுவிக்கிறது ஆண்டவர். பூரணமான விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த கரமிருந்து இப்படி அபிஷேக வல்லமையினாலே, இப்படி நன்மையினாலே, கிருபையினாலே கர்த்தர் முடி சுற்றி பாதுகாத்து ராஜா. ஆண்டவரே அதிகமான தொற்றுகள் ஒருவரை தொடாதபடி கர்த்தர் முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து எங்கள் தேசத்தை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவீராக, விடுவிப்பீராக. கர்த்தர் காத்துக் கொள்வீராக ராஜா. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே யூடியூப் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லார் மீதும் அபிஷேக வல்லமை இறங்குவதாக. எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக. கடன்களை மாற்றுவீராக. தரித்திரங்களை மாற்றுவீராக. வியாதிகள் முற்றிலும் நாமத்தினாலே மாறி போவதாக. இனி ஒருவருக்கும் எந்த கஷ்டங்கள் வராதபடி விடுவித்து பாதுகாரும். எல்லா வீடுகளிலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நாங்கள் விடுவித்து
காத்துக்கொள்ள ராஜா. இந்த நாள் முதல் கொண்டு வருகையின் பரியந்த ராஜா பெற்ற நாமம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த ஆராதனை வேலையிலுமா கூட இந்த நாமம் மகிமைப்பட்ட தயவுக்காக நன்றி ராஜா. இதை கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளோடு இந்த கரவிறக்கத்து இந்த அபிஷேக வல்லவினால் இடைக்கட்டி ஆசீர்வதிப்பீராக. நன்மை கிருபை தொடரட்டும். இந்த தெய்வீக பிரசனத்தின் மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்காய் கடந்து வந்து இந்த 6 மாதங்கள் முழுமையாய் கிருபையாய் நடத்தின அன்பின் ஆண்டவர், இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி பரிசுத்த நாளை காண செய்த அன்பின் ஆண்டவர், மீதான நாட்களை நாட்டின் இறுதியான நாட்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் என்னை பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என்னை பராயிருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, என் அப்பா உம் சமூகத்திலே என் நேசருக்கு புது பாடல் பாடுவே. பாடி பாடி தினம் தினம் போற்றுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே. பாசத்தோடு தினம் தினம் போற்றுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.